வணக்கம். தமிழக வெற்றிக் கழக செயலாளர் அவர்கள் புது அறிவிப்புகள் எல்லாம் விட்டுருக்காரு. அதே மாதிரி அஞ்சஞ்சு போய் சின்ன சின்ன மீட்டிங் போட்டு மாவட்ட செயலாளர் சந்தித்து எப்படி நடந்துக்கணும், ஊர்வலத்துக்கு எப்படி வர்றவங்கலாம் போகிறதுக்கு இப்போ 2 நாளாகவே அலைய ஆரம்பிச்சிட்டாரு. ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு ரவுண்டிங் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். வந்தால் எப்படி அந்த வழிமுறைகள்லாம் என்னென்னு சொல்கிறதுக்காக போக ஆரம்பிச்சார். அதே மாதிரி மாவட்ட செயலாளர் கூட்டம், தமிழக வெற்றி கழகத்துடைய மாவட்ட செயலாளர் முதல் கூட்டம் ஒரு 20 தினங்களுக்கு முன்னால் நடந்துச்சு. அதில் வந்துட்டு 2026 தளபதி அவர்கள் தான் முதல்வர் அப்படிங்கிறத கோரிக்கை வச்சு தீர்மானம் நிறைவேற்றியாச்சு. இது இருக்க விக்கிரவாண்டி தீபாவளி கோலம் ஆயிடுச்சு. விக்கிரவாண்டியில் தீபாவளி கோலம் ஆரம்பிச்சாச்சு. மீட்டிங்கு வேலைகள்லாம் ரொம்ப தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இது கூட இந்த பாஸ், அதாவது மீட்டிங் போட்டாங்கன்னா ஒரு பாஸ் ஒன்று கொடுப்பாங்க. அது எல்லா கட்சியிலையும் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பாஸ் இருக்குன்னா அந்த பாஸை கொடுத்தோன்னா ஒரு கோட்ரு வரும். அந்த பாஸை கொடுத்தோன்னா ஒரு கோட்டு வரும். இங்கே அப்படிலாம் கிடையாது. புஜி ஆனந்த் அவர்கள் செயலாளர் சொல்லிட்டார், மீட்டிங்க்கு பாஸ் கிடையாது, மீட்டிங்கு பாஸ்லாம் எதுவும் தேவையில்லை, நேராக போனோன்னா போய் உட்காந்துட வேண்டியதுதான். மீட்டிங்கு பாஸ் போட்டுக்கிட்டே கோட்ரு அப்படிலாம் கிடையாது. மது அருந்தக்கூடாமல் இருக்கணும், அதை முக்கிய கொள்கையாக வச்சுக்கிறனால அந்த மாதிரி வச்சுருக்காங்க. மற்ற மீட்டிங் மாதிரி இல்லாமல் இது ரொம்ப சிறப்பு அம்சமாக இருக்குது. இது முன்னறிவிப்பாக சொன்னது இன்னும் நல்லா இருக்குது. முன்னறிவிப்பாக சொல்லியாச்சு. ஏன்னா அப்போ தாய்க்குளத்தின் கூட்டம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 50% தாய்க்குளமாக இருக்கும். ஏன்னா இந்த கோர்ட்டு பிரச்சனையால தான் தாய்க்குளத்தை கூட்டுறாங்க. வேலை இருக்க ஆளுகளை அள்ளி போட்டு ஓடியாந்துருவாங்க. இப்போ வந்துட்டு அப்படி இல்லை, அது இல்லைன்னா தாய்க்குளமும் வருவாங்க. அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு. பெண்கள் பங்கும் அதிகமாக இருக்கும். சிறப்பு அம்சம் என்னென்னா பாஸ் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி மாவட்ட செயலாளர் சுற்றுப்பயணம் ஆரம்பித்தார். அவர் தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்ட செயலாளர்களையும் கமிட்டி உறுப்பினர்களையும் அடிமட்ட தொண்டர் வரைக்கும் பார்த்து பேசி எல்லாம் கொண்டு வருவார். அப்புறம் நடிகர்கள் இன்னும் யாரும் முன்னுரிமை சொல்லலை. அது ஒரு இன்னும் என்ன இதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் இப்போ இந்த செயலாளர் சுற்றி பார்க்கும்போதே தளபதி என்ற வார்த்தைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுங்கிற மாதிரி இருக்கார். தளபதினா ராஜாக்கள் இருக்காங்கல்ல, ராஜாக்கள் இருக்கும்போது அதுக்கு படை தளபதி தான் தளபதி. அந்த பட்டம் இனிமேல் இருக்கே, தலைவர் ஆனதுக்கப்புறம் என்ன தளபதி. அதனால் விஜய்க்கு புதிய பட்டம் சுற்றுவதற்கும் என்ன பேர்னு செலெக்ஷனுக்காகத்தான் அவர் எல்லா இதுவும் போகிறாரு. அதனால் அவருக்கு யாருக்கு என்ன பிடிக்குதோ அதை அஞ்சஞ்ச நீங்கள் கருத்தை தெரிவித்து அவருக்கு ஒரு புதிய மகுடமான பேர். இப்போ புரட்சி தலைவர் இருக்கார், நடிகர் திலகம் இருந்தார். அது மாதிரி அந்த சொன்னால் அந்த வார்த்தை அவருக்குன்னு இருக்கணும். இப்போ தளபதினா ஸ்டாலின், விஜய், உதயநிதி அப்படிலாம் போகக்கூடாது. அந்த மாதிரி கூட இளைய தளபதி அப்படிங்கிற இளையன்னு நினைத்த இளையங்கிற மாதிரி போகாமல், அந்த மாதிரி இல்லாமல் தனியாக ஒரு பேர், அதுக்கு செலெக்ஷனுக்கு தான் வந்திருக்காரு. நீங்கள் ரசிகர்கள், மன்ற நிர்வாகிகள், தாவேக்கா தொண்டர்கள் எல்லாம் முடிவு பண்ணி அவருக்கு என்ன பேர் சுற்றுலாங்கிறத முடிவாக வச்சுருங்க. அதில் மக்கள் தலைவருங்கிற பேர் அடிபடுது. மக்கள் கலைஞர் இருக்கார், அதுமாதிரி மக்கள் தலைவருங்கிற பேர் தான் இப்போ விஜய்க்கு அடிபட்டு இருக்கு. மக்கள் தலைவருங்கிற பேரும் வைக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சிலர் கோரிக்கை வச்சுருக்காங்களாம். மக்கள் தலைவன் விஜய் அப்படிங்கிற மாதிரி வரும். அது மாதிரி வரும்னு நினைக்கிறேன். இன்னும் எத்தனை பேர் செலெக்ஷன் பண்ணி சொல்கிறான்னு தெரியல. எல்லா மாவட்ட செயலாளர் கூட்டத்துக்கும் போகிறாரு. 5 அவங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து தலைவருக்கு என்ன பேர், அடுத்த ஒரு பட்டம் என்ன சூட்டலாங்கிறத முடிவு பண்ணுங்க. அதுவும் முக்கிய பங்கு. அவர் புஜி ஆனந்த் அவர்கள் வந்திருக்காரு. எல்லா மாவட்ட செயலாளர்களும் 5 அந்தந்த தொகுதிக்கு போய் பார்க்குறாரு. இப்போ இது வரைக்கும் 3 தொகுதி 4 தொகுதியும் போயிருக்காருன்னு நினைக்கிறேன். 234 இருக்குது. இது ஃபுல்லாக ரவுண்ட் அடித்தாகணும்.
234 தொகுதிக்கு போகிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. அதை வருவாங்க. வரும்போது இந்த கோரிக்கையை முக்கியமாக முன்வைச்சு தலைவருக்கு இன்ன பேர் வைக்கலாம் அப்படிங்கிற முடிவு பண்ணி அதை மேடையில் 27ஆம் தேதி அறிவிக்கணும். அதுக்கு முன்னால் போஸ்டர் அடித்து ஓட்டலாம். அது என்னென்ன பேர்னு முடிவு பண்ணுங்க. இப்போதைக்கு மக்கள் தலைவருங்கிற பேரே அடிபட்டு இருக்குது. மக்கள் தலைவன் விஜய்ங்கிறது பேர் அடிபட்டு இருக்குது. அது மாதிரி வைக்கலாம். இன்னும் என்ன பேர் வைக்கிறாங்கன்னு தெரியல. இது மாதிரி முடிச்சு விட்டு விழா மாதிரியே நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காரு. புதிய ஆனந்தவர்கள் மிக சிறப்பாக செயல்படுறாரு. சுறுசுறுப்பாக இருக்கார். வணக்கம் ராண்டி. சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் செய்திகள் எனக்கு வரும்போது நான் சொல்கிறேன்.